ஏரல் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தரைமட்ட பாலம் மூழ்கடிக்கப்பட்ட நிலையில் 3 அடி உயரத்திற்கு தண்ணீர் செல்வதால் இன்றும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் அணையில் சுமார் 45,000 கன அடி தண்ணீர் வெளியேறுவதால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் நேற்று ஏரல் தரைமட்ட பாலம் மூழ்கடிக்கப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. ஏரல் தரைமட்ட பாலத்தில் மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாலம் மூழ்கடிக்கப்படுவதால் மேல்மட்ட பாலம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழையால் மேல்மட்ட பாலம் உடைந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டு தற்காலிகமாக தரைமட்ட பாலத்தை சரி செய்து அதன் மூலம் போக்குவரத்து நடைபெற்றது. மேல்மட்ட பாலம் சீரமைக்கப்படாததால் தரைமட்ட பாலத்தை பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் வெள்ளப்பெருக்கால் தரைமட்ட பாலம் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. தரைப்பாலத்தில் 3 அடி உயரத்திற்கு தண்ணீர் செல்வதால் இன்றும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள், வியாபாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். இதனிடையே திருச்செந்தூர் செல்லும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படுகின்றன. தொடர் மழையால் குற்றால அருவிகளில் தொடர்ந்து 3வது நாளாக காட்டாற்று வெள்ளம் போல் தண்ணீர் பாய்ந்தோடுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவி பகுதிக்கு செல்லாதவாறு போலீசார் முற்றிலுமாக தடுப்புகள் அமைத்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மெயின் அருவி பகுதி அதிக அளவு சேதமடைந்துள்ள நிலையில் இந்த தடையானது மேலும் சில நாட்களுக்கு நீட்டிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழை காரணமாக பழைய குற்றால அருவியில் காட்டாற்று வெள்ளம் குறையவில்லை. மேலும் அங்கு சுற்றுலா பயணிகள் யாரும் சென்று விடாமல் இருப்பதற்கு நுழைவு பகுதிகளிலேயே போலீசார் மற்றும் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். எவ்வளவு பெரிய அலாரம் கொண்டு போயிடும். ஒரு நிமிஷத்தில் எடுத்து கொண்டு எங்கேயா தள்ளிடுங்க. இப்போ நம்மளே எங்கே நிற்க அங்கே போக முடியாது. எவ்வளவு பெரிய அலாரம் கொண்டு போயிடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.